ஹீரோ அந்த பொண்ண ஒன் சைடா லவ் பண்ண, "நீ போய் அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்றா. இவ்ளோ நாள் தான்டா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு" இதயாவோட ஃப்ரெண்ட் அமுதாவ கூப்பிட, இதயா பையன் லவ்வ சொல்லாம, "பேக நான் எடுத்துட்டு வரேன்னு" அவள ட்ரெயின் ஏத்தி விடுறதுக்காக போயிட்டு இருக்கான். ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சொல்லலாம்னு அவன் நினைக்க, எப்படா இவன் சொல்ல போறான்னு நம்ம பாத்துட்டு இருக்க. ட்ரெயின் ஏத்தி விட்டான். அப்பவாது சொல்லுவான்னு பார்த்தா, அப்பவும் சொல்லல. இவன் தான் இதய முரளியாச்சு. லவ்வ சொல்லாமலே அவளை வழி அனுப்பி வைக்க, அதுக்கப்புறம் அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவன் ஒரு பெரிய மீடியா சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அவனோட பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம்னு கூப்பிட, அங்க போனா இவன் ஸ்கூல்ல லவ் பண்ணால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணே இவங்கிட்ட வந்து பேச, இவனுக்கு இந்த பொண்ணு மேல மறுபடியும் காதல் மலருது. மறுபடியும் இப்ப இவள ஒன் சைடா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த புள்ள நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக, நான் நாசால வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. அப்புறம் அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவ ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி அவகிட்டயாவது நான் லவ் சொல்ல போறேன்னு வேகமா போறான். ஏர்போர்ட்டுக்கு போனா ஃபிளைட் அதுக்குள்ள கிளம்பிடுது. இதே முரளி இவகிட்டயும் லவ் சொல்ல முடியாம போயிருது. அப்புறம் என்ன, அரேஞ்ச்டு மேரேஜே பண்ணிக்கலான்னு இவனுக்கு சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணா. அப்புறம் இவன் ஒரு மாலுக்கு போறான். அங்க போனா அந்த அமுதா பொண்ணு, அந்த பொண்ணு இவனை எதர்ச்சியா பார்த்து எப்படிடா இருக்கன்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற இருக்குன்னு சொல்றா. இவனும் அப்படியே சரி சரின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நானு காலேஜ் படிக்கும்போது நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா சொல்றதுக்கு பயந்துகிட்டே சொல்லலன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டு இவனுக்கு செம ஷாக்கு. இதை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பவே சொல்லியிருந்தா அப்பவே 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். சும்மா சொல்லணும்னு தோணிச்சு, அதனால சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப, இவன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப சமந்தா பொண்ணுக்காவது நம்ம கண்டிப்பா லவ் சொல்லி ஆகணும்னு அந்த நாசால வேலை செய்தில்ல அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்ல அமெரிக்காவுக்கு கிளம்புறான். எப்படி நிச்சயதார்த்தம் ஆகி டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆனா இவன் இன்னொரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல அமெரிக்காவுக்கு போறான். இவன் அங்க போய் லவ் சொன்னானா இல்லையா, இல்ல திரும்பி வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டானான்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.